Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் போம் த கிரம்பிள் ஃபேமிலி அதோட கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபாலோ பண்ணாதவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் பார்க்காதவங்க அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெய்லி ஸ்டடி பிளான் வைஸ் நீங்கள் முடிச்சுட்டே வரீங்கன்னா அதை டிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து எல்லாமே வந்து டெய்லி அந்த சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை லாஸ்ட் மூமெண்ட்டில் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. There is a family nobody likes to meet. They live, it is said, on a complaining street. இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. Where does the family live? எங்கே அந்த ஃபேமிலி வாழ்ந்தாங்கன்னா the family lives in complaining street. அதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு தெரு அது. Why do you think the street is named as complaining street? ஏன் அந்த ஸ்ட்ரீட்டை வந்து complaining streetன்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின். I think all the people in the street would always be complaining about everything. நான் நினைக்கிறேன் இது இந்த போம் ரிலேட்டட் கொஸ்டின் இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே, அந்த தெருவில் இருக்காங்களே அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே எப்படின்னா ஒரு எதனாவது பற்றி எல்லாத்தையும் பற்றியும் இப்போது தொட்டதுக்கெல்லாம் வந்து இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஆல் த பீப்புள் இன் த ஸ்ட்ரீட் வுட் ஆல்வேஸ் பி கம்ப்ளைனிங் அபவுட் எவ்ரிதிங். நெக்ஸ்ட், இப்போது இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் போம் லைன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸு, அலிட்ரேட்டட் வேர்ட்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஸோ நம்ம எல்லாமே ரெடி ஆகிடணும். இப்போது அந்தந்த போம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு 2 போம் தான். அப்போ அந்த 2 போமில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம தரோவாயிட்டோம்னா நெக்ஸ்ட்டு 2 போம் அந்த மாதிரி ஒரு போமும் நம்ம தரோவாயிடுவோம். அதாவது குவார்டர்லிக்கு சேர்த்து சொல்கிறேன் நான். ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ். இந்த லைன்ஸில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீட், street. Okay, meet, street. Satisfied, decide. Rhyming scheme பார்த்தீங்கன்னா A, B. அதே மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா எபித்தட் அண்ட் பர்சானிஃபிகேஷன், கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அந்த வேர்ட்னால. அடுத்து சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட், பர்சானிஃபிகேஷன். ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட், ஸோ ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட்ன்றதும் பர்சானிஃபிகேஷன். அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செட் அண்ட் தென் ஸ்ட்ரீட். அடுத்து they growl at that and they growl at this, whatever comes there is something amiss இருக்கு இல்லையா இது வரைக்கும். ஸோ what does the word growl mean here? இங்கே growl அப்படின்றது என்ன மீன் பண்ணுது? growl means make a low guttural sound. ஓகே, லோ கட்டரல் சவுண்ட்னா அதை இதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறது, தன்னோட தொண்டை, அதாவது அந்த நம்மளோட அந்த தொண்டையிலேருந்து வரக்கூடிய அந்த சவுண்டு தான். growl means make a low guttural sound. Why do they find everything amiss? Because they are always unsatisfied. எதுக்குமே திருப்தி இல்லை அவங்களுக்கு, எது இருந்தாலுமே திருப்தி அடைய மாட்டேங்கிறாங்க, அன்சாட்டிஸ்ஃபைடு. அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ இந்த லைன்ஸில் ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸு திஸ், மிஸ், ஹம்பிள், கிரம்பிள். ஸோ AABB சரிங்களா, AABB. அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டேஷன், தே கிரவுல் அட், தே கிரவுல் அட் ரிப்பீட்டடாக வந்திருக்கேன் அது. அடுத்து கான்ட்ராஸ்ட், ஹை ஆர் ஹம்பிள், ஹை ஆர் ஹம்பிள். அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை, ஹம்பிள். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், நத்திங் கோஸ் ரைட் வித் ஃபோக்ஸ் யூ மீட். Nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. இதுதான் கொடுத்துருக்காத கொஸ்டின். பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு what is the opinion about the folks you meet down the street? ஒப்பீனியன் என்ன? the folks down the street grumble always. ஸோ எப்போவுமே வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது what does the word gloomy mean here? gloomy அப்படின்னா என்னென்னா gloomy means டிப்ரெஸிங் ஆர் ஃப்ரைட்னிங். இதை பார்த்தாலும் ஒரு பயந்துக்கிட்டோ இல்லை ஐயோ இது பற்றின கவலையே அப்படின்ற மாதிரி தான். இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குன்னு அந்த நாளே வந்து ஒரு ஆழ்ந்த இது மனசு, இது டிப்ரெஷன் மாதிரி. க்ளூமி மீன்ஸ் டிப்ரெஸிங் ஆர் ஃப்ரைட்னிங். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்ட், ஸ்கோல்ட், மீட், ஸ்ட்ரீட். அப்போ AABB. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட், ஹாட் ஆர் கோல்ட், சம்மர் அண்ட் வின்டர். அடுத்தது பர்சானிஃபிகேஷன், எபித்தட், இது ரெண்டுமே வருது கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னால. அடுத்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மர், ஸ்கோல்ட். தென் ஃபோர்த் கொஷின், the worst thing is that if anyone stays.
among them too long he will learn their ways and before he dreams of the terrible jumble இருக்கு இல்லையா. ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கொஷின் வந்து what is the worst thing that can happen if anyone stays with them அப்படின்னா, if anyone யாராவது ஸ்டே பண்ணாங்கன்னா அவங்களோட, they will learn their ways of grumbling. ஸோ அவங்க கூட ஸ்டே பண்ண, அவங்க கூட போயிட்டு இப்போது ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து தங்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க கூட போய் ஸ்டே பண்ணால் இவங்க புலம்புறது மாதிரி அவங்களுக்கும் வந்துடும் அப்படின்றாங்க. இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் வித் தெம் தே வில் லேர்ன் தேர் வேஸ் ஆஃப் கிரம்பிளிங். ஸோ எப்படியெல்லாம் புலம்புறாங்கன்றதை இவங்களும் கற்றுக்குவாங்கன்ற மாதிரியான ஆன்சர் இது. வாட் ஆர் த வேஸ் ஆஃப் த கிரம்பிள் ஃபேமிலி? Grumbling about everything is the way of grumble family. ஸோ எந்த மாதிரினா எல்லாத்தையும் பற்றியுமே கிரம்பிளிங்னா புலம்புறது, எல்லாத்தையும் பற்றியும் புலம்புறாங்க. வாட் ஆர் த வேஸ் ஆஃப் த கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்றது கிரம்பிளிங் அபவுட் எவ்ரி திங், எதுனாலுமே புலம்பி தீத்துருவாங்க. ஸோ இதோட ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜம்பிள், கிரம்பிள், ஸ்டேஸ், வேஸ். அடுத்தது ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏபிபி. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டஃபர், டெரிபிள், ஜம்பிள். அடுத்தது அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் வந்து வில், வேஸ், லாங், லேர்ன். நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் வந்து and so it were wisest to keep our feet from wandering into complaining street இருக்கு இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா what is the wisest thing that the poet suggests? The wisest thing that the poet suggests is to stay away from the grumble family. ஸோ எது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு இது திங் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி புலம்புற ஃபேமிலிக்கிட்ட வந்து தள்ளியே இருக்கணும். இல்லைனா நம்ம போயிட்டு ரொம்ப நாள் தங்கியிருந்தாலே என்ன ஆகிடுது, அவங்களுக்கும் அந்த வழியை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி கிரம்பிள் ஃபேமிலியிலேருந்து டு ஸ்டே அவே, கண்டிப்பாக தள்ளியே இருக்கணும். What does the phrase to keep our feet from wandering refer to? The phrase to keep our feet from wandering refers to not to enter the complaining street. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற அந்த தெருக்குள்ளவே நுழையக்கூடாது அப்படின்றது தான் அது. டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வேண்டரிங் அப்படின்னா சும்மா கூட அந்த தெருக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரியானது தான். அப்படி போவோம் இல்லை, அந்த மாதிரி கூட அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்மளோட காலடி பாதம் படக்கூடாதுன்ற மாதிரி. ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீட், ஸ்ட்ரீட், டூ, டூ. ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏபிபி. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பர்சானிஃபிகேஷன், எபித்தெட். கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னு வந்தாலே அது பர்சானிஃபிகேஷன், அப்படி இல்லைனா எபித்தெட் நீங்கள் எழுதுறீங்க. பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேர், வாய்ஸஸ்ட், வாட் எவர், வி. அடுத்தது let us learn to walk with a smile and a song no matter if things do sometimes go wrong. இதோட கொஷின் what does the poet expect everyone to learn? ஸோ poet வந்து எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, ஒருத்தரும் கற்றுக்கணும் அப்படின்னா the poet expects everyone to walk with a smile and a song when something goes wrong. ஸோ போயட் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருனா எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மைல் காமிச்சிக்கிட்டே, அதாவது ஒரு சந்தோஷத்தோட, ஒரு புன்னகையோடவே இருக்கணும். அண்ட் தென் ஒரு பாட்டோட, எப்படி ஏதாவது தப்பாக போச்சுன்னா கூட அதை போட்டு புலம்பி தீக்கிறத காட்டிலும் அதுலேருந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடந்துட்டு போகிற மாதிரியான ஒரு மனப்பான்மையை நம்ம வந்து வளர்த்துக்கணும். டு வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங் when something goes wrong. What should we do when things go wrong sometimes? Sometimes வந்து நம்ம நடக்கிறதோ ஏதோ தப்பாக போகுது அப்படின்னா என்ன பண்ணணும்னா when things go wrong we should not worry. ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னா ஓகே இது தப்பாக போச்சு அப்படின்றத கொஞ்சம் நேரம் பார்த்தோமா, ஃபீல் பண்ணோமா, ரைட்டு, அடுத்து என்ன பண்ணலாம், இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அந்த பார்த்துக்கணும். நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கணும். இல்லை நடந்துருச்சா ஓகே நெக்ஸ்ட் மூவ் ஆன், ஏன்னா லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் இல்லையா. அந்த மாதிரி when things go wrong we should not worry. This is the answer for this question. So இதோட appreciation பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம். ரைமிங் வேர்ட்ஸ் வந்து சாங், ராங், ஹம்பிள், கிரம்பிள். ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏபிபி. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கான்ட்ராஸ்ட், ஹை ஆர் ஹம்பிள். அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லெட், லேர்ன், வாக், வித், ஸ்மைல், சாங், ஹை, ஹம்பிள். த ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக வரது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு போமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டான்சாஸில் வந்து அந்த வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுட்டு நம்ம மேக்ஸிமம் எழுதிடுவோம். அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த போம் லைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ எப்படி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஹை ஆர் ஹம்பிள்ன்ற வேர்ட்ஸ் வரும்போது கான்ட்ராஸ்ட், எபித்தெட்
அதுக்கு அடுத்தது பர்சானிஃபிகேஷன், கம்ப்ளைனிங் ஸ்டேட். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கீ பாயிண்ட் மாதிரி வச்சு மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போம் லைன்ஸ் கொடுத்து அதில் கேட்டிருந்த ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் கம்பல்சரி கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு ஈஸியாக நம்ம மார்க் அட்டன் பண்ணிடலாம். இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வரக்கூடிய பார்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம தரோவாக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இங்கிலீஷில். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.